நெற்றிக்கண்ணில் நெருப்பை வைத்திருக்கும் பெருமானே, ராகு கேதுக்களின் தவாக்கினி என்னும் நெருப்பு கைலாயத்தை சூழ்ந்து கொண்டதை தாங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் எங்கே தேடியும் கிடைக்கவில்லை. ஓ, இரவுக்குள் அவர்களை பிடித்தாக வேண்டும். ஏன் இந்த அச்சம்? வருகின்ற சோதனை எதுவாயினும் திருமாலின் துணை நம்மை காக்கும். அவர்கள் எப்படி உருவானார்கள்? சுவர்பானு என்ற மாவீரன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் தொடங்கிய போது அந்த தேவாசுர யுத்தத்தில் சூறாவளியாக பாய்ந்து சுழன்றடித்து அமரர்களை சிதறடித்தார். மகாகாலியை பற்றி பேச தொடங்கிவிட்டால் தங்களையே மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த மங்கையை பற்றி பேச மறந்தே போய்விடுகிறீர்கள். மரணம், மரணம், அதை தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது சூரிய தேவா. இந்த கபட நாரதரின் கலகம் நம்மை என்ன செய்துவிட முடியும்? சுவர்பானு என்ற ஒரே அசுரன் தானே தலைவேறு உடல்வேறாக மாறி பின்னர் கிரகங்களாகவும் மாறினார். இதன் தேகம் உனது சிரத்தோடு இணையட்டும், இதன் சிரம் உனது தேகத்தோடு இணையட்டும். எதிர் சஞ்சாரமாக செல்லும் ஏதேனும் ஒரு நேரத்தில் அவர்களை மறைத்து ஒளி குறைய செய்யும். சூரிய சந்திரர் உங்களால் மறைக்கப்படும் அந்த நிலை சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ராகு கேதுக்களின் பெருமையை யாவருக்கும் உணர்த்தி கொண்டிருக்கும். அந்த தேவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்த அசுரேந்திரன் விப்ரசக்தி வாழ்க வாழ்க.